இல்ல இத்தனை வருஷம் மாத்தி மாத்தி ஆண்டானுங்க. போர் அடிச்சு போச்சுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க. அவர் நல்லது செய்யலன்னா அவரை கேள்வி கேளுங்க. இவர் வந்தா அது மாறிடுமா? இவர் வந்தா ஊழல், லஞ்சம் யார் வந்தாலுமே இருக்கும். ஆனா கொசுக்கடி, பாம்பு கடி, தேள் கடி இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நீங்க விஜய் வந்து கெட்டவர், மோசமானவர், கொசுக்கடி தான். அவருக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ்லாம் கொசுக்கடி லெவல் தான். அது இப்ப கடிக்கிறதுனால உயிர் போயிடாது. ஆனா நீங்க டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து அது பாம்பு கடி, தேள் கடி மாதிரி ஆயிடுச்சு. நான் இவ்வளவு கோடிக்கணக்கில சொத்தை வச்சுட்டு என்கிட்ட வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்த கூடாது. ஸ்கெச்சஸ் ஷூ போட்டிருக்காரு. அந்த ஷூவே 15,000 ரூபாய். அப்போ மக்களுக்கு தெரியுதுல, நீ ஏமாத்துறன்னு தெரியுதுல, ஏமாத்துறன்னு தெரிஞ்சு எப்படி ஓட்டு போடுவாங்க? 35 வருஷமா வந்து அது முடியல நம்மளால. மாற்றம் வரட்டும், கொஞ்சம் ரிட்டைன்மெண்ட் கொடுக்கட்டும். சேவாக்கம், டெண்டுல்கரும் ஆடிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னைக்கு விராட் கோலியும் இன்னைக்கு தோனியும் ரோஹித் சர்மா வந்திருக்க முடியுமா? அது மாதிரி இவங்க காலகாலமா ஆண்டுட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க. இனி கொஞ்சம் ஃப்ரெஷருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜய் சார் வரட்டுமே, வரதுல என்ன தப்பு? இப்போ சாட்டையெல்லாம் போட்டு கிளின்னு கிளிக்கிறாருல, அவருக்கு காசு வருது. அவர் சேனலுக்கு ஒரு மீட்டர் காசு போகுது. யாரோ சப்போர்ட் பண்றாங்க, அவர் சாப்பிடுறாரு, கம்ஃபர்ட்டா வாழ்றாரு. அவரு மக்களை ட்ரிகர் பண்றது இந்த மாதிரி அசிங்கமா பேசி இது பண்ணி. சோ அந்த மாதிரி யாரையும் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் தானே, வெயிட் பண்ணுவோம். பார்த்துட்டு முதல்வர் ஜோசப் விஜய்னு போட்டு ஜனநாயகனா அப்படியே உட்கார்ந்து ஜாலியா கொண்டாடுவோம் நாங்க எங்க முதல்வரோட. இல்ல இத்தனை வருஷம் மாத்தி மாத்தி ஆண்டானுங்க. போர் அடிச்சு போச்சுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க. அவர் நல்லது செய்யலன்னா அவரை கேள்வி கேளுங்க. புரியுதுங்களா? வாய்ப்பே கொடுக்காம நீங்க வந்து அவர் கேள்வி கேட்க கூடாது. முதல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவருக்கு இருக்கிறதுலே யங் கேண்டிடேட் அவர் தான். வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா நல்லது செய்வாரு. முன்னாடி கட்சி இருந்துக்கலாம் நிறைய, விஜயகாந்த் கட்சி, மாமலா கட்சி, சீமான் அண்ணன் கட்சி, அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்காம விஜய் ஏங்க அவங்க எல்லாம் தான் விலை போயிட்டாங்களாங்க கூட்டணியில. அவங்க எல்லாம் தான் காசு கொடுக்குறாங்கன்னு போயிட்டாங்களே. யாருமே 234 தொகுதி சிங்கிளா நில்லையே. பிரேமலதா மேடம் வந்து அந்த கட்சியே காலி பண்ணிட்டாங்களே. விஜயகாந்த் சார் சிங்கிளா கன் மாதிரி நின்னார்ல. நம்ம தான் துரந்தர் வேலை பார்த்துட்டு இப்ப போயிட்டு அங்க போயிட்டு 10 சீட்டுக்கு போயிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களே. சீமான் வந்து இதான் போயிட்டு ஒரு ரெண்டு சீட்டுக்கு போயிட்டு நின்று இருக்கிறாரு. எல்லாருமே இது சாரி திருமாவளவன் போய் நிக்கிறாரு. சீமான் சார் ஓகே தனியா நிக்கிறாரு. திருமாவளவன் அங்க போய் நிக்கிறாரு. எல்லாம் கொத்தடிமைகள் ஆயிட்டாங்க. காசு பார்த்துட்டாங்க. மீட்ரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு என்ன ஒருத்தனுக்கும் ஒரு துளியும் கூட கிடையாது. எல்லாமே காசு, துட்டு. அவன் கட்சி நல்லா இருக்கணும், அவன் கட்சி சார்ந்தவன் நல்லா இருக்கணும், அவன் சம்பாதிக்கணும், அம்பர் கார்ல வரணும், செட்டில் ஆகணும், போகணும். இப்படிதான் இருக்கானுங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் கொண்டவர் விஜய் வந்திருக்காரு. உண்மையாலுமே அந்த மனுஷன் நினைச்சிருந்தா வராம ஜனநாயகனை விட்டுட்டு ஒரு 500 கோடி 1000 கோடி சம்பாரிச்சுட்டு கால் மேல காலை போட்டு எங்கேயாவது போயிட்டு ஃபாரின் கண்ட்ரில ஜாலியா இருக்கலாம். எதுக்குங்க லோலா அல்ல பண்ணணும்? மக்களுக்காக எதுங்க தெருவா வந்து நிக்கணும் மனுஷன்? யோசிச்சு பாருங்க. ரஜினி சார் வரேன்னு சொன்னாரு 96ல, வரலையா? அவர் போயிட்டாரா? கமல் சாரு ஆரம்பிச்சாரு, புஷ்னு போயிருச்சா கட்சி? இப்ப பாருங்க, ரெட் ஜெயின் வந்து அந்த படம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 250 கோடி அவங்க மீட்டர் ஓடும். அவங்க சம்பாரிச்சிருவாங்க. மக்கள் நம்ம என்ன பண்றோம்? நம்ம இங்க கஷ்டத்துல இருக்கோம். தியேட்டருக்கு வரதே பெரிய விஷயம். 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து கொடுத்து ஃபேமிலியோட வரணும்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவாகும். யோசிச்சு பாருங்க. நடுத்தர வர்க்கத்துல 10,000 15,000 20,000 சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணுவான்? நம்ம மக்களை பத்தி யோசிங்க. சினிமாக்காரன் அரசியல்வாதெல்லாம் சம்பாரிச்சிருவான். அவன் வாழ்க்கை வேற. நம்ம தான் லோ நலைன்னு வரட்டுங்க, வந்தா நல்லது தானே. வரட்டும்ங்கிற அந்த மனுஷன் சிஎம் ஆகிறதுக்கு சான்ஸ் பெரிய லெவல்ல இருக்கு. வரட்டும். ஏன்னா டாஸ்மாக்ல ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னா ஓகே, குழந்தைங்க குடிக்கிற பால்ல கூட ஒரு ஸ்கேம் நடக்குதுல்ல. மாற்றம் வரட்டுமே, தப்பு இல்லையே. ஒரு மாற்றம் வர்றதுல என்ன ஆயிட போகுது? அதனால கண்டிப்பா ஆகணும். அவருக்கு நிறைய பேர் வந்து ஓட் பண்ணணும். நிறைய சப்போர்ட் தேவை நமக்கு. அந்த அளவுக்கு வந்து அவரை இழந்துடக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவங்க வந்தாங்கன்னா வாய்ஸ் போடுவாங்க. எது டிவிக்கே வந்தாங்கன்னா வாய்ஸ் போடுவாங்க. டிவிக்கே வந்தா ஒயின் ஷாப் மூட. நானே நாளை சிஎம் ஆனாலும் ஒயின் ஷாப்லாம் மூட முடியாது. ஆனா அந்த வீரியத்தை நம்ம நிறைய பேர் நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்றாருல, அவருக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை பெருமளவுல அப்படி போக விடாம நம்ம தடுக்கலாம், கொஞ்சம் குறைக்கலாம், அந்த வீரியத்தை குறைக்கலாம். ஆனா ஒயின் ஷாப்பு கொஞ்சம் மூடலாம், விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அதனால அப்படி நம்ம கொண்டு வரலாம். ஆனா இவர் வந்தா அது மாறிடுமா? இவர் வந்தா ஊழல், லஞ்சம் யார் வந்தாலுமே இருக்கும். ஆனா கொசுக்கடி, பாம்பு கடி, தேள் கடி இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நீங்க விஜய் வந்து கெட்டவர், மோசமானவர், கொசுக்கடி தான். அவருக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ்லாம் கொசுக்கடி லெவல் தான். அது இப்ப கடிக்கிறதுனால உயிர் போயிடாது. ஆனா நீங்க டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து அது பாம்பு கடி, தேள் கடி மாதிரி ஆயிடுச்சு. தாங்க முடியல. கடந்த 30-35 வருஷமா வந்து அது முடியல நம்மளால. மாற்றம் வரட்டும், கொஞ்சம் ரிட்டைன்மெண்ட் கொடுக்கட்டும். சேவாக்கம், டெண்டுல்கரும் ஆடிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னைக்கு விராட் கோலியும் இன்னைக்கு தோனியும் ரோஹித் சர்மா வந்திருக்க முடியுமா?
அது மாதிரி இவங்க காலகாலமா ஆண்டுட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க. இனி கொஞ்சம் ஃப்ரெஷருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜய் சார் வரட்டுமே, வரதுல என்ன தப்பு? ஆனா எங்க நாடு யாரு வேணா வரலாம். 234 தொகுதி தனியா நிக்கிறாரு. வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? என்ன சாதிச்சிட்டாங்க சொல்லுங்க. இப்ப வரைக்கும் கரண்ட் இருக்கு, அவ்வளவு கரண்ட் இருக்கு. புரியுதுங்களா? ஒரே ஒரு ஹோப் விஜய் சார் தான். நம்பிக்கையா ஏன் ஓட்டு விஜய் சாருக்குப்பா. நீங்க யாருக்கு குத்துறீங்களோ அது உங்க இஷ்டம். நீங்க மூளை இருந்துச்சுன்னா யோசிச்சு பண்ணுங்க. இல்லாட்டினா மறுபடியும் அதே கட்சிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு கூறு போட்டு வித்துருவானுங்க. இந்த நூக்குல யோசிச்சு சிந்திச்சு பண்ணுங்க. மக்களுக்கு நல்லதே நடக்கும். நாங்க யோசிக்கிறோம், நீங்க யோசிக்கணும் அதை. தேங்க்யூ. இப்போ மற்ற கட்சியில இருந்து வந்து சேர்ந்தா இதுவாயிடுறாங்க, நல்லவங்க ஆயிடுறாங்க. இப்போ விஜய் கட்சியில இருந்து என்ன சொல்றாங்க? நல்லவங்களாயிடுறாங்கன்னா அங்க பிடிக்கல. அவங்க பண்ண கொள்கையெல்லாம் கட்சியா இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க கெட்டவங்க அப்படிலாம் பேசுறாங்க எதிர்கட்சி. ஆனா அதே நம்ம கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது எப்படி? அது வந்து அரசியல். எல்லாருமே அரசியல்வாதிங்க, எல்லாருமே அவங்க சுயலாபம் தான். யாருமே சுயலாபம் இல்லாம வந்து இது பண்றது இல்ல. ரொம்ப இது பண்றாங்க. ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப மக்கள் வந்து நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாலே ஏகப்பட்ட debate போகுது. இல்ல. செய்வாரு, அசிங்கமா பேசுறாங்க. ஏன்னா அவங்க ஆதங்கம். அவங்கனால மெச்சூர்டா பேச முடியல. பசங்கனால ஏன் தெரியுமா? ஏன்னா ஒருத்தங்க வந்து போட்டு அவரை தடை பண்றது, சென்சார் கொடுக்காம பண்றது, அவர் எங்க போனாலும் கலவரம் பண்றது, கரூர்ல இஷ்யூ பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது மக்கள் வந்து எமோஷனலா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண தெரியாது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அவங்களுக்கு சிந்திக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அவங்க அது கோவத்தோட வெளிப்பாடு தான் அது. அப்படி இப்போ சாட்டையெல்லாம் போட்டு கிளின்னு கிளிக்கிறாருல, அவருக்கு காசு வருது. அவர் சேனலுக்கு ஒரு மீட்டர் காசு போகுது. யாரோ சப்போர்ட் பண்றாங்க, அவர் சாப்பிடுறாரு, கம்ஃபர்ட்டா வாழ்றாரு. அவரு மக்களை ட்ரிகர் பண்றது இந்த மாதிரி அசிங்கமா பேசி இது பண்ணி. சோ அந்த மாதிரி யாரையும் பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மதிக்கணும். ஆனா அவங்க செஞ்ச குற்றங்களும் மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க, கெடுதல் பண்ணியிருக்கான்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும், டிபேட் பண்ணுமே தவிர யாரையுமே அவதூறு பரப்புற மாதிரி பேசக்கூடாது. நீ வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கனா, நீ வந்து மக்களுக்கு என்ன பண்றேன்னு தான் சொல்லணும். நீ போய் லாலிபப் சாப்பிடும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப நீ என்ன தலைவன், என்ன தலைவி? நீ உன் மெச்சூர்டான டாக்கே இல்லையே. அப்ப எப்படி நீ ஹேண்டில் பண்ண போற மக்களை? நீ என்ன அவதூறு வந்தாலும் தலைவன்றவன் மக்களுக்கு நீ என்ன பண்ண போறன்னு தான் சொல்லணுமே தவிர ஏமாத்த கூடாது. நான் இவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்தை வச்சுட்டு என்கிட்ட வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்த கூடாது. ஸ்கெட்சஸ் ஷூ போட்டிருக்காரு, அந்த ஷூவே 15,000 ரூபாய். அப்போ மக்களுக்கு தெரியுதுல நீ ஏமாத்துறன்னு தெரியுதுல. ஏமாத்துறன்னு தெரிஞ்சு எப்படி ஓட்டு போடுவாங்க? சோ அதனால தெளிவா இருக்கணும். மக்கள் தான் நம்ம நாலேஜ் படுத்தி நம்ம நாலேஜ் படுத்திக்கணும். அப்பதான் நம்ம வந்து தெளிவான கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ண முடியும். எதுங்க? இந்த என்ன மாற்றம்? இப்போ தேட்டருக்கு வரேன், நான் டிவிகேல இருக்கிறேன். தேட்டருக்கு வரேன், தேட்டருக்கு வந்து அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அதெல்லாம் நான் சாப்பாடு சாப்பிடல. நான் வந்து என்ன பண்ணேன், என் தலைவனுக்காக என்னன்னா டிவிகேல காலநிலை சுற்றுச்சூழல் அணின்னு ஒன்று இருக்கு. அது ரிலேட்டடா நான் ஒரு விஷயம் பண்ணேன். இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 2026 சிங்கிள் யூஸ்டு பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு ஏப்ரல் வரைக்கும் நான் இன்னும் இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றதில்ல. மேபி ஒரு வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணிருக்கலாம். ஏதாவது ஒரு கடைக்கு போகும்போது பை தான் எடுத்துன்னு போவேன். அப்புறம் பயோடிகிரேடபிள் அந்த பிளாஸ்டிக் தான் பயன்படுத்துறேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் டிவிகேல இருந்து ஏதோ ஒரு நல்லதை பண்றோம். உங்களால முடிஞ்சா அதை பண்ணுங்க. அதை பண்ண முடியாதவங்க என்ன பண்றாங்க, தேட்டருக்கு வந்துட்டு எப்படி சம்பாதிக்கலாம், விஜய் சார் அசிங்கமா திட்டலாம், டிவிகேவா அசிங்கமா திட்டலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கள தற்கூரின்னு திட்டலாம். இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஒரு 30-40 வருஷமா அப்படி இருக்காங்க. ஸோ நாங்க வந்து வேற இது மாதிரி இருக்கோம். இதெல்லாம் நீங்க தான் தெரியப்படுத்தணும். அதனால இப்ப மாற்றம் எங்கள்ல இருந்து நாங்க கொண்டு வரோம். ஸோ அது மாதிரி விஜய் சார் வந்து இன்னும் வந்தா இன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம்.